எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உருவாக்கினவைகளை, ஆயத்தப்படுத்தினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷருடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. ஆனாலும் தேவன் அதை தம்முடைய ஆவியினாலே நமக்கு அதை வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனிப்புள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. அந்த உறுதிப்பட்டதாயிருந்ததுன்னு சொல்லப்பட்ட இடத்துல நம்ம இங்கிலீஷ்ல வாசிச்சோம்னா தெரியும், டிமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அது ஒரு காரியத்தை பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறது, செய்து காமிக்கிறது. மனுஷருடைய ஆவியை அஞ்சி மனுஷருக்குரியவைகளை யார் அறிவான்? அதே போல தேவனுடைய ஆவி இல்லாம எப்படி தேவனுக்குரியவைகளை நம்மளால அறிய முடியும்? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் அப்படின்னா என்ன? ஆவிக்குரியவன் அப்படின்னா என்ன? நம்ம நம்ம ட்ரெஸ் கோட் மாத்தினோன்னா ஆவிக்குரியவனா மாற முடியுமா? இல்லது இந்த சர்ச் அல்லது இந்த டினாமினேஷன் சார்ந்தவங்க ஆனதுனால ஆவிக்குரியவனா மாற முடியுமா? அல்லது நம்ம பெந்திகாஸ்டல் அப்படின்னு சொன்னாலே ஆவிக்குரியவனா மாற முடியுமா? ஆவியானவரை நம்ம வெளியில எந்த மாற்றம் செய்வதனால ஆவியானவரை நம்மளால விலைக்கு வாங்க முடியாது. நாம வெளியே எந்த மாற்றம் செய்வதனாலேயோ தேவனுக்கு நம்ம பிரியமுள்ளவங்களா மாற முடியாது, ஆவிக்குரியவனா மாற முடியாது. ஆவிக்குரியவன் என்பவன் ஏதோ வெளியே ஏதோ மாற்றம் செய்தவன் அல்ல. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். அப்பொழுது பெருமுழக்கம் உண்டாகிறத மாதிரியான ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் இருந்த அறை முழுவதும் நிரப்பிற்று. அவர்கள் எல்லாரும் ஆவியானவர் தந்த பிரகாரம் ஒவ்வேறு பாஷையில பேச ஆரம்பித்தார்கள். அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கு. 3000 பேர் அந்த பேதுருவுடைய பிரசங்கத்துல ரட்சிக்கப்படுறாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல ஒருமனப்பட்டு தங்களிடத்துல இருந்து எல்லாவற்றையும் ஷேர் பண்ணி அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் சாப்பாடு பரிமாறுகிறதுக்கான ஒரு காரியத்துல ஒரு பிரச்சனை உண்டாகுது. அப்ப பரிசுத்தாவினாலும் ஞானத்தினாலும் நிறைந்த 7 பேரை அந்த சாப்பாடு பரிமாறுற காரியத்தை கண்ணோக்கும்படியாக அதை நடத்தும்படியாட்டு ஒரு 7 பேரை நியமிக்கிறாங்க. அதுலதான் ஸ்தேவான் ஒருவன். பாருங்க, ஒரு சாப்பாடு பரிமாறுற ஒரு காரியத்துல கூட அவங்களுடைய குவாலிட்டி என்னன்னா, அவங்க பரிசுத்தாவினால நிரம்பி இருக்கணும், அந்த பரிசுத்தாவினுடைய ஞானம் உள்ளவங்களா இருக்கணும். பாருங்க, எதனால பேதுரு அவங்களை நியமிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க சொல்றாரு, நாங்கள் ஜெபத்திலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் தரித்திருக்க வேண்டும். புரியுது? ஆவிக்குரியவன், அந்த ஆவிக்குரியவனுடைய குவாலிட்டி என்னன்னா, ஜெபிப்பதுல தரித்திருக்கணும். அந்த ஜெபத்திலேயே உபவாசம் மற்ற காரியங்கள் எல்லாமே ஜெபத்திலேயே வந்துடும். அந்த ஜெபத்திலேயும் வேதத்தை போதிக்கிறதுலையும் தரித்திருக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரியவன்னு சொல்றவங்க அல்லது ஊழியக்காரன்னு சொல்றவங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாங்க நமக்கு தெரியாது. நாம நம்மளையே யோசிச்சு பார்ப்போம். அந்த ஜெபம் அந்த ஜெபம் அந்த ஜெபம் அந்த ஜெபம் அந்த ஜெபம் அந்த ஜெபம் ஜெபம் தான் ஒரு மனுஷனை ஆவிக்குரியவனா மாற்ற முடியும். அந்த ஜெபம்னு வரும்போது அந்த ஜெபம் சில வேளை உபவாசத்தை டிமாண்ட் பண்ணும். சில வேளை மாம்சத்திற்குரியதான சில சாக்ரிஃபைசஸ் அந்த ஜெபம் டிமாண்ட் பண்ணும். அந்த இச்சைகள், சில வேளை நம்முடைய இருக்கிறதான கோபம், மூர்க்கம், இந்த விஷயத்தை எல்லாம் அதையெல்லாம் டாமினேட் பண்றதுக்காக இந்த ஜெபம் உபவாசத்தை நம்ம கிட்ட டிமாண்ட் பண்ணும். அப்படி ஜெபிக்கும் போது மட்டும்தான் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற முடியும். அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்து, தன்னை முழுசுமா அர்ப்பணித்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் தேவன் அந்த பாத்திரத்தை தேவனுடைய ஆவினால் நிரப்ப முடியும். அந்த பாத்திரம் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரம். டினாமினேஷன் நம்ம ஆவிக்குரியவனா மாற்ற முடியாது. அல்லது பிடிஹெச் அல்லது ஏதோ ஒரு டிகிரி உங்களை ஒரு ஆவிக்குரியவனா மாற்ற முடியாது. ஒரு தேவனுக்குரிய ஒரு மனுஷனா மாற்ற முடியாது. உங்களை ஒரு ஊழியக்காரனா மாற்ற முடியாது. எது உங்களை மாற்ற முடியும் தெரியுமா?
நீங்க முதலாவதாக தேவனால் ஒரு நாள் அழைக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கு தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த நாள், தேவனுடைய சத்தத்தை கேட்ட நாள், அந்த அனுபவம் டெய்லி உங்களுடைய வாழ்க்கையில வரும்போதுதான், அது வரும்போதுதான் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனுஷனா மாற முடியும். அந்த ஆவிக்குரியவன், அந்த மனுஷன் தான் தேவனுக்கு ஸ்பெஷலான மனுஷன். அந்த மனுஷன் தான் தேவனுடைய கையில் உள்ள அந்த பாத்திரம், தேவனால் பயன்படுத்தப்படுகிற அந்த பாத்திரம். அவன் நல்ல பேச்சாற்றல் உள்ளதுனால அவன் ஒரு ஆவிக்குரியவனா மாறல, தேவனுக்கு பிரியமான பாத்திரமா மாறல. ஆனா தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, தேவன் அந்த மண்பாண்டத்திலே அந்த ஆவியான ஒரு அளவில்லாமல் ஊற்றுறதுனால, அந்த தேவனுடைய வல்லமையினாலே உருவான ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன். ரோமர் 8வது அதிகாரத்துல அவ்வளவு அழகா பவுல் சொல்றாரு. ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை. உங்க ட்ரெஸ் கோட மாத்துறது நல்லது. நீங்க வெள்ளை 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 ட்ரெஸ் போடுறது ரொம்ப நல்லது. ஆனா அதை விட ஜெபம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கா? எப்பவுமே தேவனுடைய சமூகத்துல நீங்க நடக்கிறீங்களா? உங்களால கண்களை பாதுகாக்க முடியுதா? தேவனுடைய ஆவியானவரை உங்களுக்கு மேல நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு, உங்களுக்குள்ள நீங்க இந்த பாத்திரத்துல பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க தகுதியாட்டு நடக்க முடியுதா? ஜெபிக்க முடியுதா? வெறும் ஏதோ தங்கத்தை எல்லாம் தூக்கி வீசிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இந்த மற்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம வெளியே எந்த மாற்றம் செய்யறதுனாலையும் தேவனை ப்ளீஸ் பண்ண முடியாது. நம்ம வெளியே மாற்றம் பண்றது ஏதோ மாம்சத்தை பேணுகிறதற்கு அல்லாமல் வேறொன்றுக்கு உதவாது அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஆனாலும் கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து இதை புசிக்காதே, இதை தொடாதேன்னு சொல்லி பலர் வழுவி போகிற நாள் வரும் அப்படின்னு பவுல் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அப்படி பலர் இருக்கிறாங்க. பலர் இயேசு கிறிஸ்துக்காக வாழணும்னு சொல்லி புறப்பட்டு வந்தவங்க இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் ஆகி நிற்பீங்க நீங்க சில வேளை.